ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நான் தின் அவல் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அவல் நல்லா சாஃப்டாகணும். அவல் சீக்கிரமாகவே ஊறிடும். அதனால் 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நான் தின் அவல் எடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் குயிக்காகவே ஊறிடும். நீங்கள் திக்கவல் எடுத்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே ஊறிடும். மூடி வச்சு ஊற வச்சுருங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காயை இடித்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகணும். அது மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையை வச்சு ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாகவும் நம்ம மசிக்க தேவையில்ல. இது கூட துருவி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், ஏலக்காய் இது 2த்தையும் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெள்ளை சிரப் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் ஒரு பைண்டிங்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஒரு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ அதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டு பால்ஸாக உருட்டிட்டு அதை கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு தண்ணி சூடானதும் நீங்கள் அந்த இட்லி பிளேட்டை மேலே வச்சுட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் பிடி கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.